நமஸ்காரம். நம்மளுடைய கோயில் பயணத்தில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய கோயில் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருமெய்ச்சூர் லலிதாம்பிகை கோயில் அருகாமையிலே இருக்கக்கூடிய திருப்பாம்புரம். ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, சிறகோப்பந்தன் தமிழ்நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியே இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழியே. ஆக்சுவலாக இந்த கோயில் வந்து திருப்பாம்புரம் நம்ம சொன்னோம் அப்படின்னாலே ராகு கேது அவர்களுக்கு சர்ப்பங்களுக்கு உடைய கோயில் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இந்த கோயில் தேவார பாடல் பெற்ற ஸ்தலம். அப்பர், சுந்தரர், ஞானசம்பந்தர் மூவர்களால் பாடல் பெற்ற தனி சிறப்பு பெற்ற கோயில். அதாவது இது இன்னும் நல்லா சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா வந்தார் பூங்குழலியம்மன் சமேத சேஷபுரீஸ்வரர் கோயில். அதாவது சேஷபுரீஸ்வரர் நம்ம சொன்ன ஆதிசேஷனுடைய சக்தி பெற்ற ஒரு கோயில் அப்படின்னு தான் நம்ம அழைக்கணும். ஏன்னா இந்த கோயில் இந்த இடத்துல தான் வந்து சர்ப்பங்களுக்கு ராஜான்னு அழைக்கப்படுகின்ற ஆதிசேஷனுக்கு அதே போல் கார்கோடகன், வாசுகி ஒவ்வொன்றா நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அந்த பாம்புகளுக்கெல்லாம் அந்த சர்ப்பங்களுக்கெல்லாம் ஏற்பட்ட அந்த சாப விமோச்சனம் கிடைத்த இடம் வந்து இந்த இடம்தான் திருப்பாம்புரம்னு அழைக்கப்படுகின்ற இந்த குக்கிராமம். இந்த கோயில் அமைக்கப்பட்டிருக்க இடம் பார்த்திங்க அப்படின்னா புஷ்கரணி வந்து கிழக்கு நோக்கி புஷ்கரணி. கோயில் உள்ள நம்ம நுழையறதுக்கு முன்னாடியே பெரிய புஷ்கரணி கிழக்கில் அமைக்கப்பட்டிருக்கும். அதே போல் வடகிழக்கில் ஒரு பெரிய ஆறு வந்து திரும்பும். அவ்வளோ சிறப்பு பெற்ற கோயில் இது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈஸ்வரன் ரொம்ப சாந்த சுரூபமாக, அதாவது சேஷபுரீஸ்வரராக நமக்கு காட்சியளிப்பார். வண்டார் பூங்குழலியம்மன் ஈஸ்வரனுக்கு வடமேற்கில் தனி சன்னதியாக காட்சி கொடுப்பார். இன்றைக்கி வந்து ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய அந்த கால சர்ப்பதோஷம், சர்ப்பதோஷம், யோகம் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஒரு இடம்தான் வந்து இந்த ஒன் ஸ்டாப் ஷாப்பாக இருக்குது. எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் சரி சர்ப்பத்தினால் இந்த இடத்துக்கு நீங்கள் போய் வழிபடுறீங்க அப்படின்னும் போது நிச்சயமாக பெரிய விமோச்சனம் கிடைக்கும். இது வந்து நிறைய கிளைண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணி அவள் தன் வாழ்க்கையிலேருந்து கஷ்டத்துலேருந்து விடுபட்ட ஒரு விஷயங்களை நம்ம கண்கூட பார்க்க முடியுது. அந்தளவுக்கு இந்த இடம் என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, இந்த கோயிலில் இயற்கையாகவே, அதாவது ராகு கேதுன்னு சொல்லக்கூடிய அந்த சர்ப்ப கிரகங்கள் ஒரே விக்கிரகமாக ஈஸ்வரனை தன்னுடைய நெஞ்சில் வச்சுட்டு காட்சி கொடுப்பான். அது தனி சிறப்பு பெற்ற ஒரு விஷயம். மற்றபடி வரலாறு அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, கைலாயத்தில் ஈஸ்வரனை வணங்க விநாயகர் சென்று வணங்குகிறார். அப்பொழுது சிவபெருமான் கழுத்தில் இருந்த அந்த பாம்பு தன்னையும் வணங்கினார்னு நினச்சி கொஞ்சம் கர்வம் அடைஞ்சு ஈஸ்வரனுடைய ஞான திருஷ்டியால் அதை தெரிந்து கொண்டு அந்த சர்ப்பத்துக்கு சாபத்தை கொடுத்துறார். அந்த ஒரு பாம்புக்கு மட்டுமல்லாமல் இந்த சர்ப்பத்துடைய குடும்பத்து அனைத்து பாம்புகளுக்கும் சர்ப்பத்துடைய சக்தியை, தேவ சக்தியை இழந்து நீங்கள் வந்து பூலோகத்தில் அலைவீர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவார். அப்போ அந்த சர்ப்பங்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஈஸ்வரன்கிட்ட மண்டிட்டு மரியாதையோட வேண்டுதல் பண்ணக்கப்புறம் தான் வந்து அவர் வந்து இந்த சாப விமோச்சனத்துக்கு இந்த இடத்த சொல்கிறார். அதாவது திருப்பாம்புரம்ன்ற இடத்துல, பூலோகத்தில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல ஈஸ்வரனை நீங்கள் வந்து போய் வணங்கி வேண்டி யாகம் பண்ணி இந்த சாபத்தை நீங்கள் விமோச்சனம் அடையணும்னு சொல்லும்போது தான் இந்த இடத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பெரிய ஆதிசேஷன், சர்ப்பத்துக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய ஆதிசேஷனும் அதே போல் வாசுகி, கார்கோடகன் அந்த சர்ப்பங்களும் இங்கே வந்து மண்டிட்டு ஈஸ்வரன்கிட்ட சாப விமோச்சனம் அடைஞ்சதாக ஐதீகம். அதுதான் வந்து சேஷபுரீஸ்வரர்னு இவருக்கு பேர். வண்டார் பூங்குழலியம்மன்னு பேர். ரொம்ப சிறப்பாக இருப்ப வண்டார் பூங்குழலியம்மன் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கக்கூடிய அம்பாள். இந்த அம்பாளுக்கு நேர் எதிர தான் வடகிழக்கில், இந்த கோயிலுடைய வடகிழக்கில் சனிக்கிழமையிலையும் சரி, செவ்வாய்க்கிழமையிலும் சரி, வெள்ளிக்கிழமையிலும் இந்த ராகு காலங்களில், ராகு கேது காலங்களில் வரக்கூடிய காலங்களில், அதுவும் எஸ்பெஷலி ராகு காலங்களில் இந்த சாந்தி ஹோமம் அப்படின்றது சர்ப்பங்களுக்கு தோஷம் இருக்கிறவர்களுக்கு நடைபெறுகின்ற ஒரு
ஒரு யாகம். அந்த இதில் நீங்கள் பங்கேற்கிறீங்க அப்படின்னும்பொழுது நிச்சயமாக இந்த சர்ப்ப தோஷங்கள் அனைத்தும் பரிபூர்ணமாக விலகிறதாக ஒரு ஐதீகம் உண்டு. அதே போல் இந்த கோயிலுடைய தனி சிறப்பு அப்படின்னா வன்னி மரம் தான் தலவிருட்சம். இந்த வன்னி மரத்தை கோயிலுடைய அதாவது ஈஸ்வரனுக்கு மேற்கே ரொம்ப சிறப்பாக வளர்ந்து காட்சியளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. தென்மேற்குலேயும் வந்து இங்கே விநாயகரும் உண்டு. அதே போல் சர்ப்பத்திற்கான ராஜாவாகிய ஆதிசேஷனுடைய தனி சன்னதியும் உண்டு. அவ்வளவு சிறப்புகளையும் ஏற்றங்களையும் வசதியான ஒரு அமைப்புகளையும் கொண்டது தான் இந்த சேஷபுரீஸ்வரர் கோயில் திருப்பாம்புரம். இந்த கோயில் வந்து திருமேச்சூர் கோயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். இது அங்கே மக்களுடைய நடமாட்டம் அப்படின்றதே இருக்கவே இருக்காது. இந்த கோயிலுடைய இன்னொரு தனி சிறப்பு அப்படின்னா, இந்த கோயிலில் ஆலமெழுதுகள் தரையே தொடாது. ஒரு 10 அடிக்கு மேலேயே அப்படி இந்த ஊர் பூராவே இருக்க ஆலமரங்கள் வந்து தரையை தொடாது. 10 அடிக்கு மேலேயே வந்து நின்றுவிடும். அதே போல் பாம்புகள், சர்ப்பங்கள் யாரையுமே வந்து கடிக்கவும் கடிக்காது. அகத்தி மரம் கூட இங்கே பூக்கவும் பூக்காது. அவ்வளவு சிறப்பு பெற்ற ஒரு தனி பெருமை வாய்ந்த இடம்தான் வந்து இந்த திருப்பாம்புரம். வாழ்க்கையில் நல்ல நேரம் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்தால் மட்டும்தான் இந்த கோயிலுடைய வாசப்படியை வந்து மிதிக்க முடியும். உங்களுக்கு ஒரு கெட்ட நேரம் நடக்கிறது, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, அந்த மாதிரியான ஒரு தவறான தசா புத்திகள் நடக்குது, இல்லை வந்து கோச்சாரத்தில் வந்து சரியான ஒரு கிரக அமைப்பு இல்லை, அதே போல் தசா புத்திகள் உங்களுக்கு வந்து சரியான நிலையில் இல்லை அப்படின்னா இந்த கோயிலுடைய நிலையை வந்து நீங்கள் மிதிக்க முடியாது. ஆனால் எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் சேஷபுரீஸ்வரரை வணங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி, வண்டார் பூங்குழலி அம்மன் மனசில் நீங்கள் நினச்சி வேண்டி அந்த அம்பாளை போய் நீங்கள் சேவிக்கிறீங்க அப்படின்னும்போது நிச்சயமாக பரிபூர்ணமாக எப்பேற்பட்ட தோஷங்களாக இருந்தாலும் உங்கள் ஜாதக கட்டிலிருந்து விலகி உங்களை அம்பாள் காப்பா அப்படின்றது தான் இந்த கோயிலுடைய அதிசயம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு தனி ஒரு ஐலாண்டாக நமக்கு காட்சிக்கும். சுற்றி வயலும் வயலை சார்ந்த பகுதிகள் தான் இருக்கும். இந்த கோயிலுக்கு போகிறதே ஒரு பெரிய வாய்ப்பு, பெரிய அரிய அதான் சொல்லுவாங்கள்ல, பணம் இருக்கும் மனம் இருக்கும், ஆனால் பிராப்தம் அப்படின்றது இருந்தால் தான் இந்த கோயிலை போய் நம்ம மிதிக்க முடியும். அனைவரும் சென்று சேஷபுரீஸ்வரரை, வண்டார்குழலி அம்மனை சேவித்து வாழ்க்கையில் பல நன்மைகளையும் ஏற்றங்களையும் கண்டு மகிழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆண்டாள் சொக்கலிங்கம் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.